அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணகுமார் பேசுகிறேன். இன்றைக்கி மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் பிவோட் டேபிளில் பயன்படுத்தி எப்படி 5 நிமிஷத்தில் நம்ம வந்து ரிப்போர்ட்ஸை தயார் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை இன்றைக்கி விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எக்ஸலில் இந்த மாதிரி ஒரு டேட்டாவை நம்ம முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கிடணும். டேட்டு, ப்ராடக்ட்டு, என்ன பிரான்ச்சில் எவ்வளோ குவான்டிட்டி எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்குங்கிற ஒரு விவரம் வந்து இதில் நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி எப்படி பிவோட் டேபிள் வந்து நம்ம தயார் பண்ணுறது, இதில் என்னெல்லாம் பிவோட் டேபிளை வச்சு ரெடி பண்ண முடியும் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்பர் 1 என்ன அப்படின்னா, ப்ராடக்ட் வைஸாக இப்போ லேப்டாப் மட்டும் எவ்வளவு சேல்ஸ் ஆகிருக்கு, மொபைல் மட்டும் எவ்வளவு சேல்ஸ் ஆகிருக்குங்கிற விவரத்தை பிவோட் டேபிளில் குயிக்காக நம்ம வந்து கொண்டு வர முடியும். அதே மாதிரி பிரான்ச் வைஸாக அதோடைய சேல்ஸ் அமௌண்ட்டு அண்ட் அகெயின் டேட் வைஸாக சேல்ஸ் அமௌண்ட்டு. அப்போது இந்த மாதிரி 3 விதமான ரிப்போர்ட்டையும் நம்ம என்ன பண்ணலாம், இம்மிடியேட்டாக பிவோட் டேபிளை வச்சு நம்ம ரெடி பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் என்ன அடிப்படையாக தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமானது என்ன விஷயம்னு சொல்லிடுறேன். இந்த மாதிரி நீங்கள் பிவோட் டேபிள் தயார் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து அங்கே ஒரு விண்டோ வந்து உங்களுக்கு ஒன்று வரும். ஸோ அதில் நீங்கள் செட் பண்ணுறதை பேஸ் பண்ணி தான் அங்கே வந்து உங்களுக்கு ரிப்போர்ட் கிடைக்கும். அது என்ன அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். ஃபஸ்ட்டு என்னென்னா, இப்போ பாருங்கள் என்ன போட்டிருக்கு, லேப்டாப், மொபைல், டிவி. அப்போ இது வந்து என்னதுன்னா ஒரு ப்ராடக்டோடைய லிஸ்ட். அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்னா ரோ பை ரோவாக இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து ரோ, இந்த பக்கம் இருக்கிறது ரோ, இந்த பக்கம் ரோ. அப்போது எனக்கு ரோ வைஸாக எனக்கு சேல்ஸ் அமௌண்ட். அப்போது ரோஸ் அப்படிங்கிற இடத்துல என்ன இருக்கணும்னா, நீங்கள் ப்ராடக்ட் அப்படின்னு இருந்துட்டு இந்த வேல்யூஸ் அப்படிங்கிற இடத்துல சம் ஆஃப் சேல்ஸ்னு இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் இந்த மாதிரி வரும். சரியா? அப்போ ப்ராடக்ட்டுங்கிறது ரோ சைடு இருக்குது, சம் ஆஃப் சேல்ஸுங்கிறது நமக்கு இந்த வேல்யூஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. அதே மாதிரி பாருங்கள், இப்போ சென்னை, மதுரை, திருச்சின்னா இங்கே என்ன இருக்கணும், இங்கே வந்து பிரான்ச் அப்படின்னு இருக்கணும். அதே மாதிரி இங்கே டேட் வைஸாக இருக்குன்னா இங்கே என்ன இருக்கணும், ரோ சைடில் வந்து டேட் அப்படின்னு இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் கிடைக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள், இதே வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இப்போ பாருங்கள், இப்போ ரோ சைடு என்ன இருக்குது, பிரான்ச் இருக்குது, வந்துருச்சா, ரோ சைடு பிரான்ச் இருக்குது. பட் இதுதான் வந்து வேல்யூ சைடு. வேல்யூ சைடுன்னா என்னது, இப்போ கவுண்ட் ஆஃப் ப்ராடக்ட். சரி, அப்போ சென்னையில் மட்டும் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அதாவது கவுண்ட்டு 4 வகையான ப்ராடக்ட்ஸ் இருக்குது, மொத்தம் இவ்வளவு சேல்ஸ் ஆகிருக்கு. மதுரையில் மட்டும் இந்த மாதிரி இவ்வளோ 3 டைப் கவுண்ட் ஆஃப் ப்ராடக்ட் வந்து 3 இருக்குது அண்டு சேல்ஸ் இவ்வளோ இருக்குது அப்படிங்கிற விவரத்தை பார்க்கணும். அப்படின்னா வேல்யூஸில் வந்து இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணணும். கவுண்ட் ஆஃப் ப்ராடக்ட்டை சம் ஆஃப் சேல்ஸ் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணணும். அண்ட் அகெயின் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு வித்தியாசத்தை பாருங்கள். இதே வந்து இந்த ரோ சைடு இல்லாமல் காலம் சைடில் வந்து இந்த ப்ராடக்ட்டோ பிரான்ச்சோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து இந்த மாதிரி தான் கிடைக்கும். அடுத்தது பாருங்கள், இப்போ இதே இன்னொரு வித்தியாசமாக என்ன பண்ணுறோன்னா, ரோ சைடு வந்து டேட்டு, காலம் சைடு வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸு. இப்போ காலமில் என்ன இருக்குது, லேப்டாப், மொபைல், டிவி அப்படிங்கிறது இதுதான் வந்து காலம். அப்போ காலம் வைஸாக வேணும்னா இங்கே என்ன வரணும், அந்த காலம்ங்கிற இடத்துல ப்ராடக்ட்னு செட் பண்ணணும், ரோஸுங்கிற இடத்துல டேட்டுன்னு செட் பண்ணணும், வேல்யூஸில் சம் ஆஃப் சேல்ஸ்ன்னு செட் பண்ணணும். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து என்ன செய்யணும், பிவோட் டேபிளை வந்து தயார் பண்ண முடியும். இது இன்னும் அட்வான்ஸ்டான ஒரு ரிப்போர்ட். எப்படி இருக்குன்னு பாருங்கள். முதல்ல நல்லா கவனமாக பாருங்கள். மேலே என்ன இருக்குது, காலம் சைடில் லேப்டாப், மொபைல், டிவி இருக்கா. அப்போ காலமில் என்ன செட் பண்ணணும், ப்ராடக்ட் அப்படின்னு செட் பண்ணணும். அதுக்கப்புறமா ரோ சைடில் முதல்ல என்ன இருக்குது, டேட் இருக்குது. அப்போ முதல்ல ரோ சைடில் டேட் வச்சுக்கிடணும். அதுக்கு பின்னாடி என்ன வருது, பிரான்ச் வருது. அதுக்கப்புறம் உள்ளே வந்து என்ன இருக்குது, சம் ஆஃப் சேல்ஸ் இருக்குது. அப்போது ஒரே ரிப்போர்ட்டில் நம்ம டேட் வைஸாகவும் பார்க்கலாம், பிரான்ச் வைஸாகவும் நம்ம பார்க்க முடியும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ரொம்ப கவனமாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டேபிளை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்சர்ட் அப்படிங்கிற இந்த மெனுவுக்கு போய்க்கோங்க. இதில் பிவோட் டேபிள் அப்படின்னு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ஃப்ரம் டேபிள் ரேஞ்ச் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஓகே அப்படின்னு கொடுங்க. அவ்வளோதான். கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு ஷீட் வந்து இங்கே வந்து ஜென்ரேட் ஆகும். ஷீட் 6ன்னு ஜென்ரேட் ஆகுதா. இந்த மாதிரி ஜென்ரேட் ஆனதுக்கப்புறமா நான் ஏற்கனவே சொன்னது தான், இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பிவோட் டேபிள் சூஸ் ஃபீல்ட் டு ஆட் ரிப்போர்ட் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல ட்ராக் ஃபீல்டு பிட்வீன் ஏரியாஸ்ன்னு இருக்கும். நமக்கு என்ன தேவைன்னா, ரோ சைடு என்ன தேவை, முதல்ல நம்ம பிரான்ச் அப்படிங்கிறத முதல்ல டேட் அப்படிங்கிறத நான் வந்து என்ன செய்கிறேன், கிளிக் பண்ணிவிட்டு அப்படி ட்ராக் பண்ணி இந்த ரோஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் தூக்கி போட்டுறேன். சேல்ஸ் அமௌண்ட்டை தூக்கி என்ன செஞ்சிடறேன்னா இந்த வேல்யூஸ் இடங்கிறதுல போட்டுறேன். போட்டதுக்கப்புறமா என்ன ஆகும், இங்கே வந்துருச்சா. ஸோ டேட் வைஸாக நமக்கு எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு. இதே மாதிரி தான் இதை என்ன செய்யணும், ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து ரிமூவ் ஃபீல்டு அப்படின்னு கொடுங்க. அதுக்கப்புறமா என்ன செய்யணும், இந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இந்த ரோஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே ட்ராக் பண்ணுங்கள். இப்போது ப்ராடக்ட் வைஸாக நமக்கு சேல்ஸ் அமௌண்ட் கிடைக்கும். அதே மாதிரி தான் பிரான்ச். ஜஸ்ட்டு நீங்கள் டிக் எடுத்து விட்டிங்கன்னா கூட இங்கே என்ன செஞ்சிடும், அது வந்து ரிமூவ் ஆகிடும்.
அதுக்கப்புறம் பிரான்ச்சை கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி ரோஸ்ங்கிற இடத்துல போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பிரான்ச் வைஸாகவும் உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ இதுதான் நான் முதல்ல வந்து சொல்லி கொடுத்தது. இதே மாதிரி காலம் வைஸாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதே டேட்டை தூக்கி நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து காலமில் தூக்கி போடும்போது என்ன நடக்குது, வந்துருச்சா, ஒன்று இந்த பக்கம் இருந்தது, இப்போ எந்த பக்கம் வந்துருச்சு, காலம் வைஸாக நமக்கு வந்துருச்சு. இதே இடத்துல டேட்டுக்கு பதிலாக நீங்கள் வந்து டிக் எடுத்து விட்டுட்டு நீங்கள் ப்ராடக்டை தூக்கி காலமில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அதே சேம் கான்செப்ட் தான். லேப்டாப், மொபைல், டிவி வந்துருச்சா. சரி, இதுதான் விஷயம். இதை முதல்ல நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இப்போது என்ன சொன்னோன்னா, ஒவ்வொரு பிரான்ச்லையும் இப்போ உதாரணமாக ஒவ்வொரு பிரான்ச்லையும் சொல்லும் பொழுது நம்ம இந்த பிரான்ச் ரோ சைடு பிரான்ச்சுங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். பிரான்ச் வந்தாச்சு. அங்கே வந்து மொத்தம் எத்தனை வகையான ப்ராடக்ட்ஸ் இருக்குது, கவுண்ட்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணுன்னா, ஏற்கனவே வேல்யூஸுங்கிற இடத்துல சம் ஆஃப் சேல்ஸ்ன்னு இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ணி இந்த இடத்துல தூக்கி போடுங்க. இப்படி போடும்போது என்ன ஆகுது, சம் ஆஃப் சேல்ஸுக்கு கீழே கவுண்ட் ஆஃப் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று வருது. வந்துருச்சா, சம் ஆஃப் சேல்ஸு கவுண்ட் ஆஃப் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி வரும். இது எப்படி வருது அப்படின்னா, இங்கே வந்து கவுண்ட்டுன்னு இருக்குது. இதை ஒருவேளை இதுக்கு மேலே கொண்டு போகணும், முதல்ல கவுண்ட் வரணும், அதுக்கப்புறம் சம் வரணும்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இப்படி மேலே அப்படி கொண்டு போய் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இதுக்குள்ளேயே கிளிக் பண்ணும்போது இதில் என்ன இருக்குன்னா, மூவ் டு பிகினிங் அல்லது மூவ் அப் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். மூவ் அப் கொடுக்கும்போது மேலே இது போய்டும், கவுண்ட் ஆஃப் ப்ராடக்ட் வந்துடும், சம் ஆஃப் சேல்ஸ் வந்து கீழே அடுத்தது வந்துடும். மாறிடுச்சா. ஓகே, ஒருவேளை இந்த இடத்துல கவுண்ட்டுக்கு பதிலாக வேறு ஏதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சம்டைம்ஸ் என்ன ஆகிடும்னா, சம் ஆஃப் சேல்ஸுக்கு பதிலாக கவுண்ட் ஆஃப் சேல்ஸ்னு மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதில் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு வேல்யூ ஃபீல்டு செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப முக்கியம். வேல்யூ ஃபீல்டு செட்டிங்ஸ் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் முக்கியமாக ஒன்று செட் பண்ணணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்கள், சம்மரைஸ் வேல்யூ, சம் ஆஃப் சேல்ஸுக்கு பதிலாக கவுண்ட்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகிடும், கவுண்ட் ஆஃப் சேல்ஸ்னு வந்துடும். சரி, அப்போ நமக்கு என்ன தேவை, சம்மு தானே தேவை. அப்போ சம் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துருக்கணும். இது ஒரு வேளை மாறி இருந்ததுன்னா, சம் ஆஃப் சேல்ஸுக்கு பதிலாக கவுண்ட் ஆஃப் சேல்ஸ்னு மாறிடுச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறமா அடுத்த வகை ஒரு டைப் என்ன ரிப்போர்ட் பார்த்தோம் பாருங்கள். இப்போ நம்ம ஏற்கனவே நான் ஒரு இதை செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த மாதிரி ஒரு டைப் ரிப்போர்ட்ஸ் தேவைப்படுது. இப்படி அட்வான்ஸ்டாக நமக்கு வந்து டேட் வைஸாக காலம் வைஸாக எனக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணணும், இப்போ இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஏற்கனவே இருக்கிறத ரிமூவ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு ரிமூவ் ஃபீல்டு, அதே மாதிரி ரிமூவ் ஃபீல்டு. சரியா, இப்போ நமக்கு என்ன ரிப்போர்ட் தேவைப்படுது, டேட், அதாவது ரோ சைடு டேட் வரணும். அப்போ என்ன பண்ணணும், ரோ சைடு டேட் வரணும்னா என்ன சொல்லியிருக்கேன், டேட்டை கிளிக் பண்ணிவிட்டு ரோ சைடு போட்டாச்சு, வந்துருச்சா. அப்புறம் லேப்டாப், மொபைல், டிவி காலம் சைடு வரணும். அப்போது ப்ராடக்டை தூக்கி காலமில் போட்டுருங்க, வந்துருச்சா. ஸோ நமக்கு இந்த டைப்பு இங்கே வந்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன தேவை, இந்த இடத்துல வேல்யூஸ் தேவைப்படுது. அப்போ சேல்ஸ் அமௌண்ட்டை தூக்கி இதுக்குள்ளே போட்டுருங்க, அவ்வளோதான், ஃபினிஷா. ஓகே, ஸோ அதே இது இந்த மாதிரி வேணும். இப்போ ஆல்ரெடி நமக்கு இங்கே ப்ராடக்ட் வந்தாச்சு, டேட் வந்தாச்சு, சம் ஆஃப் சேல்ஸ் வந்தாச்சு. இப்போ இந்த தேதிக்கு கீழே என்ன வரணும், நமக்கு வந்து என்னென்ன பிரான்ச்சுன்னு வரணும் அப்படின்னா, ஜஸ்ட் பிரான்ச்சை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த ரோக்கு கீழே அந்த டேட்டுக்கு கீழே பிரான்ச்சை போட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி வந்துடும், வந்துருச்சா. ஓகே, ஸோ லேப்டாப், மொபைல், டிவி எவ்வளோ வந்து நமக்கு வந்து சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் தேவைப்பட்டுருச்சு. இதே மாதிரி இதில் வந்து இப்போ சம்மு மட்டும் வந்திருக்கு. இப்போது எவ்வளோ டைம்ஸ் வந்து அது சேல்ஸ் ஆகிருக்கு கவுண்ட்டோடு எனக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், இதே சம் ஆஃப் சேல்ஸ் அமௌண்ட்டை தூக்கி இது கீழே போட்டுட்டு ஜஸ்ட் இதில் கிளிக் பண்ணிவிட்டு வேல்யூ ஃபீல்டில் போய்ட்டு நீங்கள் கவுண்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, சென்னையில் 50,000 ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகிருக்கு, ஒரே ஒரு டைம் தான் சேல்ஸ் ஆகிருக்கு. மதுரையில் 50,000 சேல்ஸ் ஆகிருக்கு, ஒரே ஒரு டைம் தான் சேல்ஸ் ஆகிருக்குங்கிற விவரத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வேணாம்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு ரிமூவ் ஃபீல்டு அப்படின்னு கொடுத்துக்கலாம். சரி, இப்போ அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்ணுறீங்கன்னு வச்சுக்கிடுவோம். இப்போது திருச்சியில் வந்து 10,000 நீங்கள் மாற்றுறீங்க. சீட் 6ல் வந்துட்டு என்ன பண்ணணும், அந்த திருச்சியில் 10,000 மாறி இருக்கான்னு பார்த்தா உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகாது. அப்போ என்ன செய்யணும், உள்ளே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ரெஃப்ரெஷ் அப்படின்னு கொடுக்கணும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. நீங்கள் என்ன கரெக்ஷன் நீங்கள் பண்ணாலும் ஃபைனலாக வரும்போது சீட் 6ல் வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் அப்படின்னு கொடுத்தாகணும். அப்படி கொடுத்தீங்கன்னா தான் அது அந்த ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். சரிங்களா. ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வழக்கம் போல் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் ஜஸ்ட்டு கண்ட்ரோல் பி அப்படின்னு கொடுத்துட்டு என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் வந்து அதை பிரிண்ட் பண்ணிக்கலாம். அல்லது தனியாக தூக்கி இன்னொரு இடத்துல கொண்டு போய் வைக்கணும்னா ஜஸ்ட் இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிவிட்டு இன்னொரு ஷீட்டில் கூட ப்ளஸ் பண்ணிவிட்டு என்ன செய்யலாம், நீங்கள் வந்து இப்படி பேஸ்ட் பண்ணிக்கலாம். சரியா. ஸோ அது இதை ரிப்போர்ட் தயார் பண்ணுற வரைக்கும் தான் நமக்கு வேலை. அதுக்கப்புறமா நம்ம எப்படினாலும் எடுத்து நம்ம அதை
இப்போது சில நேரங்களில் வந்து அந்த பிவோட் டேபிள் வந்து மறைஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும்னா ஜஸ்ட் இதுக்குள்ளே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஷோ ஃபீல்டு லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணும்போது திருப்பி அந்த ஃபீல்டு லிஸ்ட்லாம் உங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இன்னும் பிவோட் டேபிளில் நிறைய அட்வான்ஸான விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் சரவணகுமார். நன்றி, வணக்கம். இது ஸ்ரீ பத்ரகாளி லேர்னிங் ஹப் யூடியூப் சேனல்.